ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். மாங்கல்ய தோஷம் என்பது பொதுவாக பெண் ஜாதகத்தில் மட்டுமே இருக்குங்க. சில கிரகங்களின் சேர்க்கை, கோச்சார நிலை, தசாபுத்திகள் போன்ற காரணங்களால் பெண்களுக்கு திருமணம் தாமதமாகும் அல்லது பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் நடக்க தடையாக இருக்கும் கிரக அமைப்புகளைத்தான் நாம மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்றோங்க. பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். இதில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்லது கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி பலம் குறைந்து காணப்பட்டாலும் அது மாங்கல்ய தோஷம்தான். பொதுவாகவே பெண்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு இடத்திலும் செவ்வாய், கேது இணைந்து நிற்பது அவ்வளவு நன்மை கிடையாதுங்க. சரி, மாங்கல்ய தோஷம் எதனால் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ற பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில தான் இந்த பிறவியில் நமது ஜாதக கட்டங்கள் அமைதுங்க. முற்பிறவியில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதிகளை பிரிப்பதால் ஏற்படுவதுதான் மாங்கல்ய தோஷம். திருமணமான ஆண்மகனை காம இச்சைகளால் கவர்ந்தெழுக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்படுதுங்க. சரி, திருமணத்திற்கு முன்பு கன்னி பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் எப்படி கழிக்கிறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு சொல்றேன். ஒரு புதிய பொட்டு தாலி தங்கத்தில் வாங்கி உங்களோட குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் பாதத்தில் அந்த தாலியை வைத்து பூஜை செய்து ஒரு மஞ்சள் கயிற்றில் கோர்த்து எடுத்துக்கோங்க. கோவிலிலோ அல்லது வீட்டிலோ உங்களோட இஷ்ட தெய்வங்களை மனதில் வழிபாடு செய்துவிட்டு ஒரு சுமங்கலி பெண் இந்த மங்கள தாலியை திருமணம் தடைபட்டு வருகின்ற பெண்ணிற்கு கட்டணுங்க. 2 மணி நேரம் கழித்து அந்த தாலி கட்டப்பட்ட அந்த கன்னி பெண்ணை மீண்டும் அமர செய்து தாலி கட்டிய அதே சுமங்கலி பெண்ணின் கையால் அந்த மாங்கல்யத்தை அவிழ்த்து விடணுங்க. அதன் பிறகு அந்த கன்னி பெண் குளிக்கணும். அதே சமயத்தில் தோஷம் கழிக்கும் போது உடுத்தி இருந்த உடைகளை மீண்டும் உடுத்தக்கூடாதுங்க. அதனால அந்த உடைகளை வீசி எரிஞ்சிடணும். அதன் பிறகு அந்த கன்னி பெண் கழுத்தில் கட்டிய மாங்கல்யத்தை குலதெய்வம் அல்லது உங்களுக்கு இஷ்டமான பெண்களுக்கு சீர்வரிசைகளான மஞ்சள், குங்குமம், வளையல், புடவை, பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, சந்தனம், இனிப்பு ஆகிய 9 மங்கள பொருட்களுடன் அந்த தாலியையும் வைத்து இஷ்ட தெய்வத்திற்கு காணிக்கையாக தரணும். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச பெண்களுக்கு காணிக்கையா கொடுக்கலாங்க. எதுவுமே முடியாது அப்படின்னா அந்த தாலியை உண்டியல்ல காணிக்கையா செலுத்திடலாம். இந்த தோஷம் கழிக்கும் நாள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையாக இருப்பது நல்லது. இப்படி தோஷம் கழித்து விட்டால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் விரைவில் நடக்குங்க. வன்னிமர விநாயகரை மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று மனமுருகி வழிபட்டு அன்றைய தினம் 9 கன்னி பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்தால் மாங்கல்ய தோஷம் நீங்குங்க. திருமணத்திற்கு பிறகு மாங்கல்யத்துக்கு ஆபத்து வருமோ என்று பயப்படும் பெண்கள் செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் பைரவருக்கு சந்தன காப்பு செய்து விரலி மஞ்சள் மாலை சூட்டி மஞ்சள் கயிறு வைத்து சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், பானாக்கம் நிவேதனம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பைரவரை வழிபடணுங்க. நவராத்திரி தினங்களில் அம்பிகையை வழிபட்டு சுமங்கலி பெண்களுக்கு தேவையான மங்கள பொருட்களை கொடுத்தாலும் மாங்கல்ய தோஷம் குறையுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.